வணக்கம். அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்றைக்கி ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது ஹையஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு 2025 பேனலுக்காக. இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி. ஸோ அதனால் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் முதல்ல. ஸோ எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பேனலுக்கு மொத்தம் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 வேக்கன்சிஸ் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட். ஸோ அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஆக்சுவலி ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் வேக்கன்சி போட்டிருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, சென்னைக்கு எவ்வளவு, திருவனந்தபுரத்துக்கு எவ்வளவு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ஆர்பிஐயுடைய வெப்சைட்டில். நம்மளுக்கு மேற்கொண்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் இதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த கேண்டிடேட்டோடைய இந்த ரெக்ரூட்மெண்ட்டோடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி? கேண்டிடேட் டு என்ஷூர் தர் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட். நீங்கள் அதை முதல்ல எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ரெண்டாவது மோட் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதுக்கான டேட்டு, முக்கியமான தேதிகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான தேதிகள் இதில் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 16, 2026 March 8, 2026 வரைக்கும். பேமெண்ட் அதே மாதிரி தான். அதில் இந்த டேட் எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு அதில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தால் அதை பண்ணிக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 11, 2026 ஒரு எக்ஸாம். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு ஒரு மாதத்தில் பரீட்சை ப்ரிலிமினரி எக்ஸாம். மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எப்போ வருது அப்படின்னா June 7 மெயின் எக்ஸாம் வருது. ஸோ 2 ஸ்டேஜ் தான். இதில் எந்த ரீஜனில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. இப்போ சப்போஸ் திருவனந்தபுரம் ஆஃபீஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மலையாளம் எழுதுறதுக்கு தெரியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலேயும். இது தமிழ்நாட்டுக்கு அப்படின் போது தமிழ்நாடுடைய ரீஜனல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தமிழ். அதனால் அது ஒரு குவாலிஃபைட் டெஸ்ட்டாக அனுப்பிச்சுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், முக்கியமான டேட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை, இதோட டவுட் எது இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் அது இப்போ தேவையில்லை, என்னெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு போக வேக்கன்சிஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டோட்டலாக பார்த்தோம் 650 வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதில். ஆனால் இதில் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு. அப்போனா சப்போஸ் நம்ம இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடுன்னு இருக்காது, சென்னை ஆஃபீஸ். இந்த சென்னை ஆஃபீஸுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்களா. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 53 வேக்கன்சிஸ் மொத்தம். இது மேபி கூடலாம் குறையலாம் இல்லையா. அதனால் நம்ம வேக்கன்சியை என்ன செய்யக்கூடாது, உட்காந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, அப்படி எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா என்ன செஞ்சிடணும், உடனே இதுக்கு அப்ளிகேஷன் போட்டணும். ஸோ டோட்டல் 650 வேக்கன்சிஸ். இதில் 53 வேக்கன்சிஸ் யாருக்கு அப்படின்னா சென்னைக்கு. அது போக இதில் ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஓரளவுக்கு ரீஜனல் வைஸ் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யுது இதில் இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் மேபி சேஞ்சஸ் ஆகலாம். த பேங்க் ரிசர்வ் த ரைட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆஸ் பர் த ரெக்குவயர்மெண்ட் ஆர் நாட் டு ஃபில் அப் த வேக்கன்சிஸ். இது நம்ம எதுவும் நினச்சிக்க முடியாது, இதில் சேஞ்ச் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது கவர்மெண்டோடைய பாலிசி, அதாவது அந்த ஆர்பிஐயோடைய மெத்தடை பொறுத்து மாறலாம், கூடலாம், குறையவும் செய்யலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நேஷ்னாலிட்டி.
ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவ்வளோதான். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1/2/2026 அன்றைக்கி எத்தனை வயசு முடிஞ்சிருக்கணும்? 20 வயசு முடிஞ்சிருக்கணும். 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இதில் எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோமா, எஸ்சிக்கு வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா 3 வருஷம். இது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோமா, அவங்களுக்கு தனித்தனியான ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. அதுபோக எக்ஸ் சர்வீஸ்மேன். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் என்ன செஞ்சுருக்காங்க, இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக விடோஸ் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த கேட்டகரியாக இருந்தால் நம்ம அதை பற்றி யோசனை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் டிஆவோ அல்லது பியூனோ இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருந்தாங்களோ அவங்களுக்கு பண்ணிக்கலாம். அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 1/2/2026 எனி டிகிரி அட்லீஸ்ட்னு கொடுத்தாச்சு. அட்லீஸ்ட் என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி மினிமம் 50 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது டிகிரியில் 50% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இது என்ன இருக்குது அப்படின்னா பாஸ் கிளாஸ் SC/ST பிடபிலிட்டி. SC/ST ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாத மாற்றுத்திறனாளிக்கு என்ன தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா இது ஒன்று. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்க வந்து யூனிவர்சிட்டி வந்து அவங்க சர்வீஸ் பண்ண இடத்துல கொடுப்பாங்க. அதனால் அதுக்கு வந்து பர்சன்டேஜ் நம்ம என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அதனால் அது தேவை கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது 3வது கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, த கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் பர்டிகுலர் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜ். அதாவது நம்ம செலெக்ஷன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும். இந்த 3ம் என்னதான் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட். அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அடுத்தது இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ். இதை வந்து நீங்கள் 50% CGPA இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த கண்ட்ரோலில் வச்சுங்க. 6.75 அப்படின்னா 60%, 6.25னா 55%, 5.75னா அது 50%. அதாவது CGPA அப்படின்னு இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா. அது போக அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆஸ் பர் IBPS உடைய கிளர்க்குள்ளே என்ன எலிஜிபிலிட்டி என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இதில் 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், லாங்குவேஜ் டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் நம்ம ஏற்கனவே சேம் பேட்டர்ன் தான். என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு 20 நிமிஷம். நியூமெரிக்கல் அபிலிட்டி 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம். ரீசனிங் அபிலிட்டி 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம். இது ப்ரிலிமினரி எக்ஸாம். மெயின் எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னா கோட் அரவுண்டு சப்ஜெக்ட் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் மொத்தம். ஒவ்வொன்றிலையும் 40 கொஸ்டின், 200 கொஸ்டின் டோட்டல் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் 200. டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 135 நிமிஷம். அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.25 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்குறாங்க. 40 கொஸ்டின்ஸுக்கு 30 நிமிஷம், 40 நிமிஷத்துக்கு 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து சில இதுக்கு 40 கொஸ்டின்ஸுக்கு வந்து 25 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40க்கு 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஸோ இது மெயின் எக்ஸாம். ஸோ சில ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 53 வேக்கன்சி இருக்குது. இதில் ஒரு 1:10 அல்லது 1:15 அந்த ரேஞ்சில் அவங்க மெயின் எக்ஸாமுக்கு எடுப்பாங்க. ஒரு 550 பேரோ இல்லை ஒரு 750 பேரோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா எக்ஸாமுடைய பேட்டர்ன். லாங்குவேஜ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இது. ஸோ சிம்பிளாக ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து அதை எழுத சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எத்தனை டைம்ஸ்னால் 10 டைம்ஸ். அது மெயின் எக்ஸாமுக்கு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:2க்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கு. அதில் நிறைய பேர் என்ன ஆகலாம் அப்படின்னா வேறு வேலைக்கு சேர்ந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாறி போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 1:10.
1:10. அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேரை கூப்பிடுவாங்க. அப்படின்னா 53 போஸ்ட் இருக்குன்னா 53 × 10 = 530. அப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 550 பேரை உங்களுக்கு என்ன கூப்பிடுவாங்க, மெயின் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ப்ரிலிமினரி ப்ளஸ் மெயினுக்கு உங்களுக்கு 1/4 மார்க்ஸ், அதாவது ராங் ஆன்சருக்கு. இது ஏற்கனவே இருக்கிறது தான். நம்ம தேர்வுகள் எழுதிட்டே இருந்தோம்னா அதை பற்றி அவேர்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதுன்ட்டு. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். நம்ம எக்ஸாமுடைய மெத்தட் என்னன்னு பார்த்துருக்குறோம். இதில் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் IBPS எக்ஸாம் நடத்தும் போது எங்கெல்லாம் சென்டர் இருக்கோ அந்த சென்டரை இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸாம் நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS தான் நடத்த போகிறாங்க. RBI அனௌன்ஸ் பண்ணாலுமே இந்த எக்ஸாம் நடத்த போகிறது யார் அப்படின்னா IBPS தான். அதனால் பெரும்பாலும் நம்ம லோக்கல்லையே நியரஸ்டாகவே எல்லா சென்டரும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்கேல். என்ன ஸ்கேல் அப்படின்னா பேசிக் பே 29,000 பெர் மந்த்து. இது வந்து பேசிக் பே. ஆகா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,514 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 58,514ங்கிறது HRI இல்லாமல், அதாவது வீட்டு வாடகைப்படி. அது வீட்டு வாடகைப்படி என்ன வரும் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் பேங்க் வந்து அக்காமடேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் நம்மளுக்கு இதில் RBIயில் அப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே குவார்ட்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் குவார்ட்டர்ஸ் அவைல் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு 29,000ல் 15% கிட்டத்தட்ட ஒரு 4 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம் இதில் இல்லையா, 15%. அதுவும் நம்ம ஆப்ஷன், அதாவது கவர்மெண்ட் அக்காமடேஷன் இல்லாத பட்சத்தில் இருக்குது. இது போக வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு அலவன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ண மாதிரிவே என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இதில் ஜூன் வந்து ஒவ்வொரு ஜூன் போட்டிருக்காங்க. இதில் சவுத் ஜூன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், திருவனந்தபுரம் இன்க்ளூடிங் கொச்சி அப்படின்னு கொடுத்துருக்குது இதில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வித்தின் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ சப்போஸ் சென்னையில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹைதராபாத்தோ திருவனந்தபுரமோ அல்லது பெங்களூரோ என்ன செய்வாங்க ஜூன் வைஸ், அதாவது ரயில்வேல ஜூன் இருக்கிற மாதிரி இது இருக்குது. இப்போ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அது வந்து SC ST அப்புறம் PW கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் என்ன கொடுத்துருக்கு, SC ST PWT எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 ரூபா ப்ளஸ் GST வந்து 18%. இப்போ ஜெனரல் OBC EWSக்கு எவ்வளவு 450 ரூபா ப்ளஸ் 18% GST. இது எக்ஸாம் ஃபீஸ். RBI ஸ்டாஃபுக்கு என்ன கிடையாது, ஃபீஸ் வந்து கிடையாது. இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இதுக்கான பேமெண்ட் என்ன செய்யணும், நம்ம இதை கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RBIயுடைய அசிஸ்டண்ட் எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸு. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்த்துட்டோம். EWSக்கு தனியாக அது கேஷ் சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, எந்த சென்டர் எங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு. பெரும்பாலும் IBPS பேங்க் எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இதுவும் இருக்கும். அதுபோக மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, நாங்கள் தமிழில் வேணும்பாங்க. கண்டிப்பாக சென்னை அப்படின்னு சொல்லும்போது தமிழ்லேயே இந்த எக்ஸாம் எழுதலாம். RBI எக்ஸாம் என்ன செய்யலாம், தமிழ்லேயே எழுதலாம் தாராளமாக. ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையிலேயே யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய இடம் இருக்குது. ஆக்சுவலாக எங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில் அண்டு கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, ஏகப்பட்ட சென்டர் இருக்குது. மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டர் மெயின் சென்டரும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ இது சென்டருக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இது போக நம்மளுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா நார்மலாக IBPSக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அதோட டிக்ளரேஷன், எக்ஸாம் ஃபீஸு, லைவ் ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிடலாம், நம்ம
அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஏன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கி ஒன்று. இந்த வங்கி வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆஃபீஸர் எக்ஸாம் ஏற்கனவே நடந்தது. இது 2023 நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரல. லாஸ்ட் ட்ரிப்பு ஒரு 1000 போஸ்ட் போட்டாங்க. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் 650 போஸ்ட் போட்டிருக்காங்க. பட் இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரீஜனல் லாங்குவேஜை மட்டும் உங்களை பேஸ் பண்ணி பேனல் இதில் எடுக்கிறதுனால இதுக்கு ரீஜனல் வைஸாக கட் ஆஃப் மார்க் கூட என்ன செய்யலாம், தனியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுடைய நாங்கள் கீழே கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆஃப்லைன் ஆன்லைன் கோச்சிங்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். லாஸ்ட் ட்ரிப்பு எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 கேண்டிடேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. பட் மெயின் கிளியர் பண்ணல. ஏன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் மார்க் வந்து ஜாஸ்தியாக வரும். பட் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆனால் 90 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் இதில் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நார்மலாக ஐபிபிஎஸ் கிளர்க்குள்ள எக்ஸாமுடைய பேட்டர்ன் தான். அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் அந்த ஒரு சான்ஸை நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய கீழே கொடுக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.